சம்மந்தி, இவங்க யாரு சம்மந்தி? சொல்ல மறந்துட்டேல சம்மந்தி. இவங்க தான் என் ஹஸ்பண்டோட தங்கச்சி, என்னோட நாத்தனார். ஓ அப்படியா, வணக்கங்க. வணக்கம் வணக்கம். என்னங்க நீ பொண்ணு வீடு ரொம்ப பணக்காரங்கன்னு சொன்னீங்க, பார்த்தா அப்படி ஒன்றும் தெரியல. சும்மா சிம்பிளா வந்திருக்காங்க இவங்க. நல்லா பார்த்து தான் விசாரிச்சிங்களா அண்ணி? சும்மா இரு சாந்தி, உன் காதுல கேட்ட போது என்ன பேசுற நீ? இல்லங்க நீ, சும்மா தான் கேட்டேன். அதெல்லாம் கேட்டிருக்காது உங்களுக்கு. அம்மா சாமி, நீ கொஞ்ச நேரம் சும்மா வாய் வச்சுக்கிட்டே இருமா, உனக்கு புண்ணியமா போ. எதுவும் சொல்லிடக்கூடாது. அக்கா, அவன் என்ன பேசுற பாருக்க உங்கள. கழுத்துல நகைக்கெல்லாம் இல்லையா, அதனால நம்ம பணக்கார வீடா என்னன்னு கேட்குறான். சரி விடு வசந்தி, இதில் என்ன இருக்கு, சும்மா வந்து கேட்டிருப்பாங்க. பாக்குறேங்க, எனக்கு என்னமோ அந்த பொம்பளை பார்த்தா அப்படி தெரியல, ரொம்ப வீம்பு பிடிச்ச பொம்பளை போல. விடுமட்டி, யாரையும் ஒரே நேரத்தில் அவங்க இப்படி தான், அவங்க இப்படி தான், அவங்க அப்படி தான் அப்படின்னு சொல்ல முடியாதுல்ல, விடு. என்னமோ சரிக்கா, வாங்க போலாம் மேல, 2வது ஃப்ளோர் போகணுமா? சரி முட்டி. சம்மந்தி, சாவி பேசுறது உங்களுக்கு எதுவும் கேட்கல, மன்னிச்சுக்கோங்க சம்மந்தி. ஐயோ என்ன சம்மந்தி, பெரிய பெரிய வார்த்தைலாம் சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கு எதுவும் கேட்கல. வாங்க சம்மந்தி, 2nd ஃப்ளோர் போகணுமா, அங்கே போயிட்டு வரலாம். சரிங்க சம்மந்தி. சம்மந்தி, நாங்கள் மாப்பிள்ளைக்கு எடுத்துகிட்டு இருக்கோம், நீங்கள் பொண்ணுக்கு எடுக்கிறீங்களா? சரிங்க சம்மந்தி. அப்போ நாங்கள் வரோம் சம்மந்தி. ஓஹோ, மாப்பிளைக்கு தனியாக எடுக்க போறீங்களா? ஏதோ பண்ணுமே, பண்ணுவோம். அண்ணி, நம்ம பொண்ணுக்கு எடுக்க போறோமா? ஆமா சவி, பாரு நல்லதா பார்த்து எடு, பிடிச்சிருந்துச்சுன்னா எடுத்துக்கலாம். சரிங்க அண்ணி. அக்கா, இந்த ரகு பையன் வேற
சாரி எடுக்கும்போது ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொன்னாங்க்கா. அவள் செலக்ட் பண்ணுறதா எடுக்க சொன்னான். நீ அவளை போய் எடுக்க சொல்கிற? ஐயோ, நான் எப்படி சமாளிக்கிறதுன்னு தெரியாமல் சமாளிச்சுக்கிட்டு இருக்கேன் மீனாட்சி. வீடு பார்த்துப்போம். எப்படியும் நம்ம எடுக்கிறது தானே பில் போட போகிறோம். சரிக்கா. ஹலோ மேம், வணக்கம் மேம். உங்களுக்கு என்ன வேணும்? என்ன பார்க்குறீங்க? பா, நிச்சயதார்த்த பொண்ணுக்கு புடவை பார்க்கணும். ஏன்பா, இந்த கவுண்டருக்கு லேடிஸ் இல்லையா? லேடிஸ் இருந்தால் நல்லா தான் எடுத்து போடுவாங்க. மேம், நான் இருக்கேன். நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நம்ம ஆளின் நாள் வர கஸ்டமரே என்னை தேடி தான் வருவாங்க. அப்படி ஒரு பேர் நமக்கு. சரிப்பா, நல்ல சாரியே எடுத்து காட்டு பாப்போம். சரிங்க மேம். மேம், இந்தாங்க மேம். இதெல்லாம் நியூ கலெக்ஷன்ஸ். பாருங்க, லைட் வெயிட்ல நல்லா இருக்கும். காட்டன் சாரீஸ் தான். சரிப்பா. அக்கா, நீ அப்படியே அதை பிடிச்சிக்கிட்டு நான் ரகுக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புகிறேன். அவன் எதை சொல்கிறான்னு பார்ப்போம். சரிங்க டி. அண்ணி, என்ன நீ ஏதோ பேசிக்கிட்டு இருக்கீங்க? எந்த சாரி செலக்ட் பண்ண போறீங்க? செலக்ட் பண்ணலாமா? செலக்ட் பண்ணலாம். செலக்ட் பண்ணிட்டு ரகுக்கு அனுப்புவோம். ரகு எதை பிடிச்சிருக்கோ அதை சொல்லலாம். அதே எடுத்துக்கலாம். ஓஹோ, ரகு எடுத்துக்கிறானா? சரி சரி அண்ணி, நல்லதுதான். என்னெல்லாம் பார்க்கக்கூடாது, என்னெல்லாம் கேட்கக்கூடாது, அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கனே. இதுக்கு ஒரு முடிவு கட்டியே ஆகணும். பண்ணுறேன். ஹலோ ரகு, டே சாரியில் ஃபோட்டோ அனுப்பியிருக்கா. எது பிடிச்சிருக்குன்னு மெசேஜ் பண்ணுறா. அண்ணா, அவனுக்கு மெசேஜ் அனுப்பிட்டேன். ரிப்ளை பண்ணுறேன்றான். நீங்கள் அப்படியே பாருங்க எது பிடிச்சிருக்குன்னு. அக்கா, மெசேஜ் அனுப்பியிருக்காங்க்கா. இந்த சாரி எல்லாத்தையும் எடுக்க சொல்லியிருக்கான். எவ்வளோ கொழுப்பு பாருங்க அவனுக்கு. அதான்டி, இது எல்லாத்தையும் எடுக்கணுதா அவனுக்கு? ஐயோ, இந்த கொடுமையெல்லாம் கேட்க முடியலையே. இதுக்கு தான் வந்தேன் நான் இங்கே. மேம், எடுத்துக்கோங்க. பார்த்தா பெரிய இடமே இருக்கு இது. இதெல்லாம் உங்களுக்கு ஒரு செலவா? சாவி, அந்த பக்கம் கலெக்ஷன்ஸ் இருக்க மாதிரி இருக்கு. நீங்க அங்கே போய் பார்க்குறீங்களா? சரிங்க. அண்ணி, நான் அந்த பக்கம் போயிட்டு வரேன். அக்கா, எப்படி அவளை துரத்தி விட்டேன் பார்த்தீங்களா? கேட்டி, என்ன மட்டும் சொல்கிறேன்? ஆமாக்கா, ரகு ஆல்ரெடி ஒரு கலரை செலக்ட் பண்ணிட்டான். அந்த கலர் தான் எடுக்க போகிறோம். ஆனால் அவள்கிட்ட அதை சொல்ல வேணாம். சொன்னா எதனா இடக்கு முடக்கா பண்ணி வைப்பான். அதுவும் ரைட் தாண்டி. தம்பி, அந்த மூணாவதா இருக்க கலரை பேக் பண்ணியிருப்பா. சரிங்க மேடம். மாப்பிள்ளை செக்ஷன் இந்த பக்கம் பாருக்கு. மேம், இந்த பக்கம் போயிட்டு ரைட் போங்க. சரிப்பா. அக்கா, எப்படியோ புடவை எடுத்துட்டோம். ஆமாட்டி. சரி வா போலாம். அங்க அவங்க என்ன பண்றாங்கன்னு பாப்போம். சரிக்கா. ஓஹோ, சாமர்த்தியமா என்னை கிளப்பிட்டேன்னு நினைச்சீங்களா? இப்ப பாருங்க என்ன பண்றேன்னு. இந்த சாவினா யாருன்னு உங்களுக்கு தெரியும். ஐயோ, மூணாவது சேலைன்னாங்க. நம்ம மாற்றி வேற வச்சுட்டோமே. எந்த சாரின்னு தெரியலையே. என்ன பண்ணுறது இப்போ? ஓஹோ, பையன் சாரி குழம்பிட்டானா? நமக்கு நல்லதா போச்சு. இப்போ பாரு என்ன பண்ணுறேன்னு. சாரியை மாற்றிடுவோம். இந்த அக்கா அவங்க கூட வந்த மாதிரி தானே இருக்கு. சரி, இவங்கள்ட்ட கேட்போம். அக்கா, அந்த அக்காங்க 2 பேரும் வந்து சாரி சொன்னாங்க. ஆனால் அது எந்த சாரிங்கிறது மறந்து போயிடுச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்காக்கா? இருந்துச்சுன்னா அதை எடுத்து கொடுங்கக்கா. பில் போட்டு வைக்க சொன்னாங்க. மறுபடியும் கேட்டால் எதனா சொல்லிட போகிறாங்க. தெரியும்ப்பா, தெரியும். அந்த சாரி தான். இதில் 4ஆவது இருக்கு பாரு, அந்த சாரி தான். எடுத்து பேக் பண்ணிடு. நாங்கள் மாப்பிள்ளை ட்ரெஸ் எடுத்துட்டாங்களான்னு போய் பார்த்துட்டு வரோம். மறக்காம சீக்கிரம் பில் போட்டு வச்சிருப்பா. சரிங்க மேம், ரொம்ப தேங்க்ஸ். சரிப்பா. எப்படியோ சேலையை மாற்றியாச்சு. வந்த வேலை முடிஞ்சுது. இதுக்கப்புறம் நிச்சயதார்த்தத்தில் பார்த்துக்கிறேன். வணக்கம் மேம், உங்களுக்கு என்ன வேணும்? என்ன பார்க்குறீங்க மேம்? வணக்கம்மா. மாப்பிள்ளைக்கு நிச்சயதார்த்தத்துக்கு போடுற சட்டை எடுக்கணுமா? இங்கே கிடைக்கும்ல? இருக்குங்க மேம். ஏட்டி, இது அன்னைக்கு நம்ம சேலை எடுக்க வந்தப்போ பார்த்த பொண்ணு தானே? ஆமாக்கா, ரொம்ப வாயடிப்பா. மேம், தெரியுமா. போன தடவை மாதிரி கேட்ப, பொண்ணுக்கு எத்தனை வயசு, எப்படி இருப்பாங்க அப்படின்ட்டு. போன தடவை பொண்ணை எப்படி ஃபோனில் காட்டணுமோ இந்த தடவை மாப்பிள்ளையை வந்து ஃபோனில் காட்டுறோம். எடுத்து போடுங்க அதுக்கேற்ற மாதிரி. பையனுக்கு 26 வயசு, 26 27 வரைக்கும் இருக்கும். சரிங்க மேம். இப்பா, இந்த கிழவிக்கு இன்னும் திமிரு அடங்கவே இல்லைப்பா. என்னம்மா அங்கே முணுமுணுக்கிற? எங்கள்கிட்ட பேசு, நாங்கள் சொல்லுவோம். என்னது இது? நம்ம என்ன பேசினாலும் இந்த கிழவிக்கு கேட்குது. மேம், அது ஒன்றும் இல்லை மேம். என்ன கலர்ஸ் எடுத்து போடலான்ட்டு எனக்கு நானே பேசிக்கிட்டேன். வேற ஒன்றும் இல்லை. பாத்துமா, தனியாக பேசிட்டு இருந்தா பைத்தியம் நினச்சிக்க போகிறாங்க. நான் பைத்தியமா? பைத்தியம் பிடிச்ச கணக்காலடே நீ பேசிக்கிட்டு இருக்க கிழவி. ஏண்டி அந்த பொண்ணு வந்ததுலேருந்து நீ வம்பளத்துக்கிட்டு இருக்க? நான் எங்க வம்பளத்தேன்? நான் சும்மா தான் பேசிக்கிட்டு இருக்கேன். மேம், இதை பாருங்க மேம்.
இது நல்லா இருக்கும். நல்லா இருக்கணும்னு நீ சொல்லக்கூடாதும்மா, நாங்க பார்த்து சொல்லணும். இந்த கிழவி ஓவராக தான் பேசிக்கிட்டு இருக்கோம். நானும் எவ்வளோ தான் பொறுத்து போகிறது. சி. என்னம்மா மூஞ்சி ஒரு மாதிரி மாறுது? ஒன்றும் இல்லை மேம், உங்களை பற்றி நல்லா நினச்சிக்கிட்டேன். என்னையம்மா நினைக்கிற நீங்க? மேம் இல்லை மேம், என் ஃப்ரெண்டு ஜப்பானியோட அம்மான்னு அன்றைக்கி உங்களை கேட்டேன்ல, அதனால் மேம். ஜப்பானி எப்படி இருக்கா? நல்லா இருக்கானா? இப்போ என்ன பண்ணுறாங்க மேம்? என்னது சப்பானியா? அவளை பத்தி நீ ஏம்மா கேக்குற? நானே ஒண்ணே ஒண்ணு கண்ணே கண்ணுன்னு பெத்து வச்சிருக்கேன். இப்படி ஊரே அவனுக்கு கண்ணு பட்டதுனால தான் அவனுக்கு உடம்பே இல்லாம இருக்குது. சும்மா இருமா. ஆமாம், கண்ணு வச்சிட்டாலும் இந்த கிழவிக்கு இருக்க வாய்க்கு. அழகா ஒரு பையன் இருந்தா போதுமே, பேசியே அப்படி வளைச்சிருவாளுங்க. இந்த கிழவி ஓவராக கடுப்பேத்துறாளே. மேம், உங்கள் பையனை நான் ஒன்றும் வளைச்சி போடலாம் இல்லை. அவன் என் ஃப்ரெண்டு, எப்படி இருக்கான்னு தான் ஜென்ரலாக கேட்டேன். முதல்ல நார்மலாக பேச கற்றுக்கோங்க மேம். என்னடி நீ எனக்கு சொல்லி தரியா? ஏடி நிறுத்துங்கடி. என்னடி நல்ல விஷயத்துக்கு வந்து துணி வைக்க வந்தால் இப்படி நீங்கள் சண்டை போட்டுக்கிறீங்க? ஏம்மா என்னதாம்மா உனக்கு பிரச்சனை? மேம், அவங்க தான் என்னை வம்பளத்துக்கிட்டே இருக்காங்க. நீங்களே பார்த்துட்டு தானே இருக்கீங்க. ஆமா பம்பளுக்குறோம் உன்னைய. சாரிம்மா, அவள் தெரியாமல் பேசிடுவா. ஆனால் மனசில் எதுவும் வச்சுக்க மாட்டா. மன்னிச்சிருமா. மேம், நீங்கள் ஏன் மேம் சாரி கேட்குறீங்க? சில பேர்லாம் திருத்தவே முடியாது. அந்த மாதிரி ஆளு தான் போல இவங்க. ஏடி என்னடி ரொம்ப ஓவரா பேசுற? சரி விடுங்க மேம், அவங்க கிடக்குறாங்க. நீங்கள் பாருங்கள், ஷர்ட்ஸ் எடுத்துக்கோங்க. ரெண்டுமே பிடிச்சிருக்குமா? ரெண்டுத்தையும் எடுத்துரு. மாப்பிள்ளைக்கு ரெண்டுத்தையும் கொடுத்துட்றோம். எது பிடிச்சிருக்கோ அவர் போட்டு வந்துடட்டும். பெல் போட்டுருமா? சரிங்க மேம். வரேம்மா, ரொம்ப நன்றி. இட்ஸ் மை ப்ளஷர் மேம். என்னது ப்ளஸரா? ஆமாடி ப்ளஸர்ல தான் வந்திருக்கோம். உனக்குலாம் அங்கே இடம் கிடையாது. ஐயோ, இந்த கிழவி வேற தொல்லை பண்ணிக்கிட்டே இருக்கா. சரி வாமட்டி, நம்ம பில் போட போவோம். பில் கவுண்டருக்கு. சரிக்கா. என்ன பட்டி ஓவரா வாய் பேசுற? நீ பேசலையா? ஒரு வயசானவங்களுக்கு மரியாதை கொடுக்குறியா நீ? அதை மாதிரி நடந்துக்க. சும்மா வம்பளுக்கிற மாதிரி பேசுனா நானும் அப்படி தான் பேசுவேன். அதெல்லாம் இருக்கட்டும். என் பையன் ஜப்பானிய பத்தியே பேசிக்கிட்டு இருக்கியே, என்ன கதை? ஆமாம், இவர் மகா அப்படியே எங்கேயே கிடைக்காம மகாராசா பாரு. அவரை பிடிச்சி நாங்கள் தொங்கிக்கிட்டு இருக்கோம். இதில் வேற கேட்க வருது. என்னடி நீயே முடங்கிக்கிட்டு இருக்க? ஏம்மா தாயே, ஒன்றும் இல்லைம்மா. நீங்கள் போங்க, நாங்கள் எடுத்து பில் போட்டு கவுண்டருக்கு தரோம். ஆனா ஒன்னெல்லாம் என்ன? உனக்கெல்லாம் மாமியார வரப்போ பாவண்டி, ரொம்ப பாவம். உன் வாய்க்கலாம் என்ன பண்ணுவாங்களோ அவங்க. உனக்கு மட்டும் என்ன? உனக்கெல்லாம் மருமகளாக வரப்போகணும். ரொம்ப பாவம் தான். பாவம். ஜப்பானியே இவ்வளோ நாள் உன் கூட எப்படி இருந்தான்னு தெரியல. சரிதான் போடி, வாயை குறை. அதெல்லாம் எங்களுக்கு தெரியும். நீங்கள் கிளம்புங்க முதல்ல. சம்மந்தி, பர்ச்சேஸ் முடிச்சிருச்சா? முடிஞ்சு சம்மந்தி. இந்தாங்க சம்மந்தி, வாங்கிக்கோங்க. ஏன் சம்மந்தி, அங்கே வந்து கொடுத்துருக்கலாம்ல? இல்ல அன்னைக்கெல்லாம் அப்புறம் மறந்துக்கிட்டு வச்சுட்டு வந்துட்டோம். என்ன பண்றது? பொண்ணு போய் கொடுத்தா ப்ளவுஸ் கூட தச்சுப்பா மேட்சிங்க. ஆமாம்ல. சரிங்க, இந்தாங்க. நீங்களும் இதை மாப்பிள்ளைகிட்ட கொடுத்துருங்க. கரெக்ட் சைஸ் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. ஏதோ எங்களுக்கு பிடிச்சது எடுத்துருக்கோம், அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இதுல என்னங்க இருக்கு, கொடுங்க. அப்புறம் அலமேலு, இது வந்து மாப்பிள்ளை சாரும் சேர்ந்து செலக்ட் பண்ண சாரி தான். மாத்திக்கிட்டு அன்னைக்கு கட்டி கூட்டிட்டு வந்துடாதீங்க. பையன் ரொம்ப எக்ஸ்பெக்ட் பண்ணி காத்துட்டு இருப்பான். சரிங்க மீனாட்சி, கண்டிப்பாக. அங்கதானடி உங்களுக்கு வச்சிருக்கேன் ட்விஸ்ட். அவன் எடுத்து கொடுத்த சாரியே இப்ப அந்த பேக்ல இல்ல. மாத்தி கட்டிட்டு வரணும். ரகு வந்து மனசு உடையணும். அங்க அங்க பிடிக்கிறேன். கல்யாணத்தை நிறுத்துற வழியா நான். என்ன சாவி, ஏன்னா சொல்லணும்னு நினைக்கிறீங்களா? ஏதோ தனியாக பேசிட்டு இருக்க மாதிரி இருந்துச்சு. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. அக்கா, அவன் மறுபடியும் பாருக்கா எவ்வளவு திமிரா வந்து ஹாங்கறா. நீ பேசினா கூட ஒழுங்கா பதில் பேச மாட்டறா. ரொம்ப தான் ஊரா பண்றா. என்கிட்ட வாங்கி கட்டிக்க போற ஒரு நாள். ஏமாட்டி, நீ சும்மா இருடி. என்னமோக்கா, அவன் முழிக்கிற மொழியே சரியில்லை. எதுவும் பிரச்சனை இல்லாம இருந்தா சரி. சரி வா, நம்ம கிளம்புவோம். டைம் ஆச்சு. அப்போ நாங்கள் வரோம் சம்மந்தி. சரிங்க, பத்திரமா போயிட்டு வாங்க. பத்திரமா போயிட்டு வாங்க அலமேலு. சரிங்க மீனாட்சி, நீங்களும் பத்திரமா போங்க.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா மறக்காமல் நம்ம கார்ட்டூன் சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கீழே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.